கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனுடைய எக்ஸிட் போல்ஸோடைய கருத்து கணிப்புகள் என்பது வெளியாச்சு. அந்த கருத்து கணிப்புகள் வந்து மக்களை வந்து குழப்பக்கூடிய ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து டிஎம்கே திருப்பியும் ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பிடிக்க போறாரு, இத்தனை தொகுதிகளில் வந்து அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி டேட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு கருத்து கணிப்பு வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி டேட்டாவை வந்து காண்பிச்சிட்டு இருக்காங்க. இவையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இவங்க வந்து மக்களை வந்து குழப்பக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல மக்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மக்களே இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய வெற்றியை தோல்வியை வந்து இந்த கருத்து கணிப்புகள் வந்து முடிவு பண்ணாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் வந்து எக்ஸாக்டான ரிசல்ட் கொடுத்திருக்கான்னு பார்க்கும்போது கிடையாது. கருத்து கணிப்புகள்ல வெற்றி பெற்ற கட்சி எக்ஸாக்ட் ரிசல்ட் வரும்போது தோத்து போயிருக்கு. இதற்கு வந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. அதற்கு வந்து நம்ம இந்தியாவும் கடந்து இலங்கை, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அது போன்ற நாடுகள்ல நடந்திருக்கக்கூடிய எலெக்ஷன்களை வச்சு முன்மாதிரியா வச்சு கூட பேசிட்டு வராங்க. அதனால இந்த கருத்து கணிப்புகள் என்பது ஒரு கட்சியுடைய வெற்றியை தோல்வியை வந்து நிர்ணயித்து விடாது. அவங்க ஜஸ்ட் வந்து குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட தான் கேட்பாங்க. அதை வச்சுதான் இது வந்து எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் வந்து வெளியே விட்டுருக்காங்க ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பின்னாடி. அதனால இவை மட்டுமே முடிவு பண்ணாது. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளே நிறைய இடத்துல நம்ம இந்தியாவில் நடந்தக்கூடிய தேர்தல், டெல்லி தேர்தலில் கூட பிஜேபி ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கருத்து கணிப்புகள். ஆனா திருப்பியும் ஆம் ஆத்மி பார்ட்டியான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான் ஜெயிச்சாங்க. இன்னொரு பக்கம் 2016 வந்து டிஎம்கே ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி இது போன்ற விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த சமயத்துல வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சு அம்மா அவர்கள் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருந்தாங்க. அதனால கருத்து கணிப்புகள் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கவே இல்லை. அதனால இந்த இடத்துல மக்களே வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகாதீங்க. இன்னும் 4 நாளா 3 நாளா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.